வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சொந்த வீடு அருளும் அபூர்வ தீப பிரதோஷ வழிபாடு பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். மிகவும் உன்னதமான பிரதோஷ வழிபாடு சகலவிதமான சந்தோஷங்களையும் தரவல்லது. குறிப்பாக சொத்து சுகம், பணம், பொருள், ஆபரணங்கள் போன்றவற்றை இழந்தவர்கள், ஏதேதோ காரணங்களால் சந்தோஷத்தை பறிகொடுத்தவர்கள் அவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக வரம் தரும் வழிபாடு இது ஒன்றே ஆகும். இந்திரன் முதலான தேவாதி தேவர்களுக்கும் அவர்கள் இழந்து போன கீர்த்தியை, செல்வத்தையும் மீட்டுத்தர சிவபெருமான் நிகழ்த்திய அருள் லீலைகளில் பிரதோஷ தரிசனமும் ஒன்று என்று சொல்லலாம். தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து சந்தோஷத்துடன் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் எதிரில் வந்தார். தேவேந்திரனை கண்டதும் அவனை வாழ்த்தும் விதமாக தன்னிடம் இருந்த மலர் மாலையை மிகுந்த அன்போடு அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை அலட்சியப்படுத்தவே துர்வாசர் கோபமடைந்தார். தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? லட்சுமி தேவியின் அருள் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வச் செருக்கில் ஊர்வலம் வரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன் ஆணவத்திற்கு காரணமான அந்த செல்வம் முழுவதையும் நீ இழக்க கடவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். உத்தமர் சாபம் உடனே பலித்தது. தேவேந்திரனது செல்வங்கள் அவனை விட்டு நீங்கி மறைந்தன. பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வம் முழுவதையும் திரும்ப பெற முடியும் என்கிற நிலை தேவேந்திரனுக்கு வந்துவிட்டது. ஆகவே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என்று முடிவானது. பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால விஷம் தோன்ற அதை ஒன்றாக திரட்டி கொண்டு வரச் செய்து பருகிவிட்டார் சிவபெருமான். அனைவரையும் காத்தருளிய சிவபெருமான் நீலகண்டராகிவிட்டார். அனைவரும் மனக்கலக்கம் தீர்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் உட்பட அனைவரும் மகாதேவனின் அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்த காலமே பிரதோஷ வேளை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பிரதோஷ வேளையை நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்று வகை பிரித்து சொல்வார்கள். இவற்றில் மகா பிரதோஷத்தின் மகிமையை ஞான நூல்கள் சிறப்பாக விவரிக்கின்றன. சிவபெருமான் விஷமருந்தி துயர் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை அன்று என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும். அன்று விரதமிருந்து சிவாலயம் முழுவதும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு பித்தளையாலான காமாட்சி விளக்குகளை வாங்கி ஏழைகளுக்கு தானம் செய்தால் வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு கண்டிப்புடன் அமையும் என்கின்றனர் நமது பெரியோர்கள். தீபங்களால் அலங்கரிக்கப்படுவதால் அது தீப பிரதோஷ வழிபாடு என்றும் போற்றப்படுகின்றது. இதுபோல் ஜட்சபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவக்கிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம் ஆகிய தினங்களும் உண்டு. இந்த புண்ணிய தினங்களில் முறைப்படி விரதமிருந்து சிவ வழிபாடு செய்து தோஷங்கள் நீங்க பெற்று நாம் எண்ணியபடி நமது எண்ணங்கள் நிறைவேற அந்த ஈசனின் அருளை பெறுவோம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.